கடைசியாக நம்ம பார்க்குற சத்தியத்தை பார்க்குறோம். சரியா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். முதல்ல என்ன சொல்றாரு? நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் என்ன ராஜாவுடைய மருமகனமாகிறது நான் எம்மாத்திரம். ஆனா அதே தாவீது சத்ருன்னு வரும்போது அவனுடைய வார்த்தையே வித்தியாசமாகுது. கைகளை வைத்தலையே சொல்லுவாங்க. சத்ரு வரும்போது ஸ்தோத்திரம், ஆமென், அவன் நினைக்கிற காரியமே வித்தியாசமா இருக்கிறது. அவன் பேசுகிற காரியமே வித்தியாசமா இருக்குது. கைகளை வைத்தலையே சொல்லுவாங்க. சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. அங்கே யோசித்தான், கர்த்தரனை உயர்த்துகிறார், ஒன்றுமில்லாதவனை உயர்த்துகிறார். இவன் என் உயர்வை கெடுக்க வருகிறவன். கைகளை வைத்தலையே சொல்லுவாங்க. இவன் என்னை அசிங்கப்படுத்துகிற வருகிறவன். அவன் நான் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கு நீ என்ன பண்ணு? எதிர்த்து நெல். கைகளை வைத்தலையே சொல்லுவாங்க. அவனோடு கூட கூட்டு வைக்காத, அவனோடு கூட பேச்சு வார்த்தை வச்சுக்காத. உடனே எதிர்த்து நெல். உன் பிள்ளைகளுக்குள்ள அந்த பிசாசின் கிரியை எதிர்த்து நெல். இயேசுவின் நாமத்தில் அப்பாலே பா. நீ ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, பரிசுத்தம் இல்லாம நீ இருந்தனா தானா பிசாசு வந்து உள்ள புந்துக்குவான். நீ அப்புறம் என்னதான் பண்ணாலும் போகாது. அது நீ தேவ சமூகத்தில் வந்தாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். தேவ சமூகத்தில் வந்தாதான் உனக்கு நன்மை கிடைக்கும். உதாசீனமா நினைக்காதீங்க தேவ சமூகத்தை. தேவ சமூகத்தை பாருங்க. ஸ்தோத்திரம், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னவன் சத்ரு வரும்போது சொல்றான். ஸ்தோத்திரம், இவன் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் எம்மாத்திரம். பிசாசுக்கு இடம் கொடுக்காத பிள்ளையே, உனக்குள்ளாக ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கைகளை வைத்தலையா சொல்லுவோமாக. சின்ன பையன் தான், அழகு ரூபம் தான். ஸ்தோத்திரம், அழகான கண்கள் உடையவன் தான், சின்ன பையன் தான். ஆனா சத்துருன்னு வரும்போது என்ன பண்ணாவன்? அவனுடைய ஃபியூரியஸா மாறிட்டான் அவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். இயேசு என்னும் நாமத்திலே பிசாசை ஜெயிக்க கர்த்தர் பலன் தருகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னும் நாமத்திலே ஆமென். இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். கைகளை வைத்தால் இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்களேன். தாவீது சவுலை நோக்கி, இவனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. என்ன சொல்றாங்க? அந்த பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை பார்த்து, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. கைகளை வைத்தலையா சொல்வோமாக. இவன் ஒன்னத்துக்கும் உதவாதவன், இந்த பிசாசு ஒன்னத்துக்கும் உதவாதவன். இவனை நிமித்தம், இவனுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, நீ கலங்காத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் ஜெபம் சரியா இருந்தது, கர்த்தருக்காக நிற்கிற ஆண்டவர், உன் தாழ்மை சரியா இருந்ததுன்னா இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தை. கைகளை வைத்தலையா சொல்லுவோமாக. கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. நீ சரியா தேவ சமூகத்தில் இல்லாதவன், சரியா தேவ சமூகத்தை சத்தியத்தை கூட இல்லாதவன், தேவனோடு கூட இல்லாம இருப்பேன்னு சொன்னா நீ அவனோடு கூட ஒத்து ஓத வேண்டியதுதான், அவனோடு கூட போக வேண்டியதுதான். என்ன பண்றது பாஸ்டர்? சரி, என் வாழ்க்கை இப்படியே போச்சு. இல்லை, உன் வாழ்க்கை இப்படி இல்லை. பிசாசு வைத்திருக்கிற தந்திரம். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து வாசிங்களேன்.
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் நீ வருகிறாய். எப்படி வர? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வர? நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எவ்வளவு விசுவாசத்தோட சொல்றான் பாருங்க. பிசாசுக்கு முன்பதாக மடங்கி போகிற காரியம் இல்லை. கர்த்தர் உயர்த்துகிறாருன்னா தாழ்மையாய் அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிடுங்க. ஆனா பிசாசு வரும்போது பிசாசுக்கு எதிர்த்து இருக்கிற வார்த்தைகளை பேசுங்கள். கைகளை வைத்தலையே சொல்லுவாங்க. ஏய், நீ பட்டயத்தோடு ஈட்டியோட வர்ற, ஆனா நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களில் தேவனுடைய நாமத்துல வருகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். உன் தலையை எடுப்ப நான் சொல்றான் பிசாச இயேசுவின் நாமத்தினால. கைகளை வைத்தலையே சொல்லுவோமாக, சத்தமாலையிலேயே சொல்வோமாக, சத்தமாலையிலேயே சொல்வோமாக. வந்து ஓதுவான், சோத்திரம், சண்டை போடு, சண்டை போடு, சண்டை போடு, எரிச்சலை கொடுப்பான் மனசுல. போ கணவன்கிட்ட பேசு, போ மனைவிட்ட பேசு, போ இன்னைக்கு போய் எரிச்சல், போ போ. ஸ்தோத்திரம். எதிர்த்து நிற்கணும் பிசாசே, அப்பாலே போ சாத்தானே. இது என் குடும்பம், என் குடும்பத்தில் நான் ஒரு நாளும் இதை வீணாக்கிட மாட்டேன். என் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் இருக்கிறார். பிள்ளைங்கள்லாம் நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை பார்த்து ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, மற்ற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சுகமடைய வேண்டும். கைகளை வைத்து நல்லா இருக்க வேண்டாம். கைகளை வைத்தலையா சொல்லுவாங்க, என்னை பார்த்து, என்னை பார்த்து, இந்த மனுஷனை பார்த்து நீ கலங்காத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை வைத்தலையா சொல்லுவாங்க. சத்துரு கிரியை செய்ய ஆரம்பிக்க விடவே கூடாது இயேசுவின் நாமத்தினால். அவனுக்கு எதிர்த்து நிற்க நீங்க திராணி உள்ளவர்களாக மாற கர்த்தர் வேண்டிய பலனையும் கிருபைகளையும் தருவாராக. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், நீ மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய். நீ கர்த்தருக்கென்று என்ன பண்ணு? நல்மனதோடு கூட ஊழியம் செய். நல்ல மனசோடு கூட ஊழியம் செய். ஐயோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். கைகளை வைத்தலையிலேயே சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக, நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம். வீட்டில் உட்கார்ந்து இதை வாசித்து பாருங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்குதா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியம் என்னும் கட்சி என்கிட்ட இருக்குதா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதி என்னும் மார்க்கவசம் என்கிட்ட இருக்குதா? சமாதானம் என்னும் சுவிசேஷம், ஆயத்தம் என்னும் ஆமென் பாதரட்சை, ஆமென் கால்களில் தொடுத்தவர்களாக, ஆமென் பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை ஆமென் அவித்து போடத்தக்கதாக, ஆமென் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் உங்ககிட்ட இருக்குதா? இதை நீங்க வாசித்து பாருங்க. இது உங்ககிட்ட இருக்குதா? ஜெயிக்கத்தக்க காரியம் இருக்குதா? ஆண்டவர் இந்த காரியத்தை ஜெயமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கைகளை வைத்தலையிலேயே சொல்லுவோமாக, சத்தமாலையிலேயே சொல்லுவோமாக. நீ பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாக இருங்க. தாவீது பாருங்க, ஆண்டவரே அவனுக்கு உயர்வு வரும்போதெல்லாம் அவன் சொல்றான், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். ஆனால் பிசாசு வரும்போது சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். கைகளை வைத்தலையிலேயே சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னை இவ்வளவாய் நடத்தி வந்தீங்களே, அவனை உயர்த்தினது கர்த்தர். பிசாசின் போராட்டங்கள் இருந்து ஜெயம் எடுத்து வர வைத்தது கர்த்தர். கைகளை வைத்தலையிலேயே சொல்லுவோமாக. நீ ஜோமணி என்னத்த கொண்ட, என்னத்த பார்த்த? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் இல்லைன்னா ஜெயமா இருக்க முடியாது. எல்லாரும் எளிமை நிற்கும்படி கேட்கிறேன். உங்களை நீங்கள் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். 2 கைகளை உயர்த்தி ஆமென், பிரைஸ் கர்த்தர். இதுவரை என்னை
நீ நடத்தியதற்கு நான் என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஒரு பாடலாக பாடிடாம கெட்ட சத்தியத்தினுடையதான சாராம்சம் நிறைந்த பாடல் இது. கைகளை உயர்த்தி உண்மையுள்ள இருதயத்தோடு ஆமே. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நான் கண்ட உணர்ந்து சொல்லுங்களேன். உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். ஆமென். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டே ஏன் என்னை உயர்த்தினே, ஏன் என்னை தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். இதுவரை என்னை இதுவரை என்னை நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நான் தீர்மானித்த தீர்மானங்கள், நான் ஜெபித்த ஜெபங்கள் என்னுடைய வாழ்க்கையில மறந்துடாம இவைகளை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். எல்லாம் கையை உயர்த்தி உண்மையாக என் வாழ்வியல்ல நான் செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை தார், ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தை உணர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் மேன்மையாய் வைப்ப கர்த்தர் கிருபை தருவாராக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.